இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம், கால்குலேஷன் எப்படின்னு. நான் அதை வந்து ஒரு விரிவாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேப்பரோடைய சைஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேப்பரோடைய சைஸுங்கிறது வந்து ஒரு 82 டிகிரி. அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் எல்லா மிஷின்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 வந்து இது வந்து என்ன பாருங்கள், 82 இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து ரெண்டு சைடும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் நமக்கு வந்து 10 போயிடும். டோட்டலாக 20 மார்ஜின் வந்து நமக்கு டோட்டலாக ஒரு 20 மார்ஜின் நமக்கு டோட்டலாக ஒரு 20 போயிடும். அப்போ மொத்த பேப்பரோட சைஸு 82. நமக்கு வந்து 20 போயிடுச்சுன்னா 62 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 62ங்கிறது வந்து நம்ம எதை சொல்கிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வந்து 62 மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மீதி 22 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து மார்ஜின். ஓகேங்களா? அந்த ஃபேஸ் அது வந்து அதனால் அது வந்து மைனஸ் பண்ணிட்டோமா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸில் இருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை வந்து நம்ம சென்டர் பண்ணோம். ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சென்டர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங்கோடைய டோட்டல் வந்து லெட்டர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். அதை லெட்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டராக இருக்க ஃபேஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெட்டிங்கில் வந்து ஐஃபன் பாருங்கள், ஐஃபன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஐஃபன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐஃபன் போடுறதுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இந்த சைடு நீங்கள் வந்து ஃபேஸ் விடணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கவுண்டிங் பண்ணுவோம்னா, இந்த ஃபேஸையும் சேர்த்து தான் கவுண்டிங் பண்ணணும். இப்போ நான் டோட்டலாக கவுண்டிங் பண்ணி 39 வருது. மொத்தமாக நமக்கு வந்து 39 இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் எவ்வளோ இருக்குது, நம்மகிட்ட 62 இருக்குது. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு